ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம கேழ்வரகு மாவில் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது, நம்ம ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கூட. இதில் நம்ம அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவெல்லாம் சேர்த்து தான் பண்ண போகிறோம். இந்த முறுக்கு நம்ம ஈவினிங் டைம் டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். முறுக்கு பண்ணுறதுக்காக நான் முதல்ல 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் இருந்து வாங்கினது கூட எடுத்துக்கலாம். நம்ம வெறும் ராகி மாவில் முறுக்கு செய்யும்போது அது கரெக்டான பதத்தில் வராது. அதுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக நம்ம 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். இது நார்மல் இடியாப்ப மாவு தான். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே நான் 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பவுடர் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஜல்லடை எடுத்து நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கணும். நம்ம மிக்சியில் அடிக்கிறதுனால அதில் அரைப்படாமல் கொஞ்சம் கடலை இருக்கும், அதனால் அதை நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். ஜீரகத்தூள் இல்லாதவங்க முழு ஜீரகத்தை கூட லைட்டாக தட்டி சேர்த்துக்கலாம், அப்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கூடவே நான் 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு இருக்கிறவங்க அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் பிங்க் சால்ட் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். வெண்ணெய் இருந்தால் நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஓமம் விரும்புகிறவங்க கொஞ்சம் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா திக்காகவும் பிசைஞ்சு எடுத்துக்கக்கூடாது, நல்ல லூஸாகவும் பிசைஞ்சு எடுத்துக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் முறுக்கு கரெக்டாக வரும். நல்ல திக்காக பிசைஞ்சு எடுத்தாலும் நல்ல லூஸாக பிசைஞ்சு எடுத்தாலும் நம்ம முறுக்கு சுத்ததுக்கு வராது, கட்டாகி போயிடும். அதனால் நல்ல மீடியம் பதத்தில் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முறுக்கு பண்ணுறதுக்காக நான் ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அச்சில் பண்ணணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நல்ல எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ மாவு உள்ளே ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த முறுக்கு மேக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், முறுக்கு ரொம்ப சூப்பராக வருது. நம்ம இதை ஒரு கரண்டி எடுத்து அதோட பின்பகுதியில் நல்லா சுற்றி வச்சுக்கலாம். அப்போ எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம சுற்ற முடியாது, கட் ஆகிடும். அதனால் அந்த கரண்டியோட பக்கத்தில் வச்சு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் சுற்றி எடுத்துட்டேன். இதை நம்ம சூடான எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஷேப்பில் தான் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ நீங்கள் அந்த மாதிரி செய்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2வது முறுக்கு சேர்த்துட்டோம். உங்கள் கடாயில் எவ்வளோ இடம் இருக்கோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் கூட இடம் இருக்குது, அதனால் இன்னும் ஒரு முறுக்கு சுற்றி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரே டைமில் 3 முறுக்கு சுற்றி எடுத்திருக்கேன். இந்த முறுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் அதிகம் டைம் எடுக்கும், அதனால் கொஞ்சம் அதிக நேரம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம முறுக்கு கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். மீதி முறுக்கும் ரெடியான உடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வெறும் ராகியில் முறுக்கு சுற்றும் போது அது கொஞ்சம் களி மாதிரி வரும், நமக்கு கரெக்ட் ஷேப்பில் வராது. அதனால் அதில் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்க தான் நம்ம அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துக்கிறோம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவு ஃபுல்லாக முறுக்கு செய்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான முறுக்கு ரெடி ஆகியாச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. நமக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா இதை பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் ஆகும். ஈவினிங் டைம் சுலபமாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா இந்த ஸ்நாக்ஸ் செய்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இது 2-3 நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள்.
செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சைனீஸ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.